விருதை வென்ற பின் ரகசியத்தை உடைத்த வருண் சக்கரவர்த்தி. இந்தியா ஆஸ்திரேலியா செமி பைனல் எப்போது? விருதை வென்ற பின் ரகசியத்தை உடைத்த வருண் சக்கரவர்த்தி. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் 5 விக்கெட் வீழ்த்திய வருண் சக்கரவர்த்தி ஆட்டநாயகன் விருதை வென்றார். இந்த போட்டியில் அவரே இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் இருந்தார். இதுவே அவரது முதல் சாம்பியன்ஸ் டிராபி போட்டி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை T20 போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்தி வந்த வருண் சக்கரவர்த்தி தற்போது ஒருநாள் அணியில் இடம்பெற்று தனது 2வது சர்வதேச ஒருநாள் போட்டியில் தனது முதல் சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் 5 விக்கெட்களை வீழ்த்தியிருக்கிறார். இந்த போட்டிக்கு முந்தைய தினம் இரவு அணி நிர்வாகத்திடம் இருந்து வந்த மெசேஜ் பற்றியும் கூறினார். இது பற்றி வருண் சக்கரவர்த்தி போட்டி முடிந்தவுடன் ஆட்டநாயகன் விருதை வாங்கிய பின் பேசினார். முதலில் எனக்கு பதற்றமாக இருந்தது. நான் இந்திய அணிக்காக ஒருநாள் போட்டிகளில் அதிக முறை ஆடியது இல்லை. ஆட்டம் செல்ல நான் சற்று நிதானமடைந்தேன். விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் ஹர்திக் பாண்டியா அவ்வப்போது என்னுடன் பேசினர். அது எனக்கு உதவியது. எனக்கு நேற்று இரவுதான் நான் விளையாடுகிறேன் என்பது தெரியும். அப்போதுதான் எனக்கு மெசேஜ் வந்தது. நான் நாட்டுக்காக விளையாடுவேன் என்று முன்பே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆனால் மற்றொரு புறம் எனக்கு அது பதற்றமாகவும் இருந்தது. இது முற்றிலும் சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளம் இல்லை. ஆனால் சரியான இடங்களில் நாம் பந்தை வீசினால் அது நமக்கு உதவும். குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா மற்றும் அக்சர் பந்து வீசிய விதமும் வேக பந்து வீச்சாளர்கள் பந்து வீசியதும் சிறப்பாக இருந்தது. இது ஒட்டுமொத்த அணியின் முயற்சிக்கும் கிடைத்த வெற்றிதான் என்றார் வருண் சக்கரவர்த்தி. அவர் இந்த போட்டியில் 10 ஓவர்களில் 42 ரன்கள் விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்களை வீழ்த்தியிருந்தார். இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து 249 ரன்கள் எடுத்த நிலையில் அடுத்து ஆடிய நியூசிலாந்து அணி 205 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணி 44 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா ஆஸ்திரேலியா செமி பைனல் எப்போது? 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் அரையிறுதியில் எந்தெந்த அணிகள் விளையாடுகின்றன என்பது முடிவாகி இருக்கிறது. இதுவரை நடந்த 2 குழு பிரிவுகளின் முதல் சுற்று போட்டிகள் முடிவுக்கு வந்துள்ளன. அதில் குரூப் பி பிரிவில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா முதல் 2 இடங்களை பிடித்து அரையிறுதிக்கு முன்னேறியிருந்தன. குரூப் ஏ பிரிவில் கடைசி போட்டியாக இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான போட்டி நடைபெற்றது. அதில் இந்தியா வெற்றி பெற்றதை அடுத்து குரூப் ஏ பிரிவில் இந்தியா முதல் இடத்தையும் நியூசிலாந்து 2வது இடத்தையும் பிடித்து அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்தன. தற்போது முதல் அரையிறுதிப் போட்டி மார்ச் 4 அன்று துபாயில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் விளையாட உள்ளன. இந்த போட்டி இந்திய நேரப்படி 2:30 மணிக்கு துவங்க உள்ளது. மார்ச் 5 அன்று பாகிஸ்தானில் உள்ள லாகூரில் 2வது அரையிறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது. அதில் தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத உள்ளன. இந்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெறும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மார்ச் 9 அன்று 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. தற்போது முதல் அரையிறுதிப் போட்டி மார்ச் 4 அன்று துபாயில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் விளையாட உள்ளன. இந்த போட்டி இந்திய நேரப்படி 2:30 மணிக்கு துவங்க உள்ளது. மார்ச் 5 அன்று பாகிஸ்தானில் உள்ள லாகூரில் 2வது அரையிறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. அதில் தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத உள்ளன. இந்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெறும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மார்ச் 9 அன்று 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது.
அரையிறுதியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை சந்திப்பது நல்லதா, தென்னாப்பிரிக்காவை சந்திப்பது நல்லதா என்ற விவாதம் சில நாட்களாக நடந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது இந்திய அணி குரூப் ஏ பிரிவில் அனைத்து போட்டிகளிலும் வென்று முதல் இடத்தை பிடித்து இருப்பதால் ஆஸ்திரேலியாவை சந்திப்பது உறுதியாகி இருக்கிறது. ஆஸ்திரேலிய அணியில் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்கள் பலரும் காயம் அடைந்து இருக்கின்றனர். அந்த அணியின் பேட்டிங்கும் நிலையானதாக இல்லை என்ற ஒரு பார்வை உள்ளது. எனினும் அவர்கள் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராகவும் இங்கிலாந்து அணிக்கு எதிராகவும் பேட்டிங் செய்த விதம் அச்சுறுத்தும் வகையில் இருந்தது. எனவே இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கவனமுடன் விளையாட வேண்டும். ஒருவேளை அரையிறுதியில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் வெற்றி பெற்றால் அந்த இரு அணிகளும் இறுதிப் போட்டியில் மோதும். 2024 டி20 உலக கோப்பையிலும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் இறுதிப் போட்டியில் மோதி இருந்தது குறிப்பிடத்தக்கது.